அண்மை செய்தி. ஜூன் 1 திமுக பொதுக்குழு கூட்டம் நடைபெறும் என்ற அறிவிப்பானது தற்போது வெளியாகி இருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் வழங்கி கேட்கலாம். ரமேஷ் வணக்கம். இந்த அறிவிப்பு எப்போது வெளியானது? மேலும் என்னென்ன அறிவிப்புகள் வெளியாகி இருக்கிறது இந்த செயற்குழு கூட்டத்தில்? வணக்கம். ஜூன் 1 மதுரையில திமுக பொதுக்குழு கூட்டம் நடைபெறும் அப்படின்னும், அமலாக்கத்துறை சோதனைக்கு கண்டனம் தெரிவித்தும் திமுக மாவட்ட செயலர் கூட்டத்துல தீர்மானம் அப்படிங்கிறது நிறைவேற்றப்பட்டிருக்கு. திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் தலைமையில திமுக மாவட்ட செயலர்கள் ஆலோசனை கூட்டம் அண்ணா அறிவாலயத்துல நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்துலதான் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு வருகிறது. முதலாவதாக கூட்டம் தொடங்கிய உடனேயே ஜம்மு காஷ்மீர் மாநிலம் பஹல்காம்ல பயங்கரவாதிகள் தாக்குதல் சம்பவத்துல உயிரிழந்தவர்களுக்கு ஒரு இரங்கல் அப்படிங்கிறது மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. இரங்கல் தீர்மானம் வாசிக்கப்பட்டது. அதே மாதிரி போப் ஆண்டவர் மறைவுக்கும் மௌன அஞ்சலி கூட்டத்தில் செலுத்தப்பட்டது. அதற்கு பிறகாக ஒவ்வொரு தீர்மானமாக நிறைவேற்றி வரப்படுகிறது. முதல் தீர்மானமாக நாடு போற்றும் 4 ஆண்டு தொடரட்டும், இது பல்லாண்டு என்ற தலைப்பில் தமிழ்நாடு முழுவதும் 1244 இடங்கள்ல திமுக சார்பில் பொதுக்கூட்டங்கள் நடத்தப்படும் அப்படிங்கிற ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இரண்டாவதாக ஜூன் 1 மதுரையில திமுகவினுடைய பொதுக்குழு கூட்டம் நடைபெறும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த பொதுக்குழு கூட்டம் அப்படிங்கிறதும் முக்கியமான ஒன்றா பார்க்க வேண்டியிருக்குது. அடுத்தபடியாக அமலாக்கத்துறை உள்ளிட்ட அமைப்புகளை பயன்படுத்தி அரசியல் நடத்தும் பாஜக அரசுக்கு திமுக மாவட்ட செயலர் கூட்டத்தில் கண்டனம் அப்படிங்கிற ஒரு கண்டன தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. எத்தனை மிரட்டல்கள் வந்தாலும் சட்டப்பூர்வமாகவும் மக்கள் ஆதரவுடனும் இந்த அமலாக்கத்துறை போன்ற சோதனையை திமுக எதிர்கொள்ளும் அப்படிங்கிற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இப்படியாக மாவட்ட செயலர்கள் கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் அடுத்தடுத்து நிறைவேற்றப்பட்டும் வருகிறது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ரமேஷ். உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் அலாவுதீன் தினமும் இரவு 8 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.